பசங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததும் அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, அதாவது 2 மினிட்ஸில் சூப்பராக எங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். என்னடா செய்யலான்னு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மேகி செய்யலாங்க. ஸோ அதுக்காக ஒரு கடாயில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கூடவே பார்த்தீங்கன்னா மேகியில் வர 2 மசாலா பாக்கெட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2 மேகி பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் கொடுத்த 2 மசாலாவையும் அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. கொதிக்கவும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி மேகியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். மேகியை வந்து அப்படியே போடுங்க, உடச்சிலாம் போடாதீங்க. உடச்சி போட்டிங்கன்னா நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே பிஞ்சு பிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதனால் வந்து அப்படியே போட்டிங்கன்னா நூடுல்ஸ் வந்து பிள்ளைங்க சாப்பிடும்போது அப்படியே நீளமாக வரும். அதை சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து நம்ம போட்டுடலாம். உடச்சி வந்து போடாதீங்க. பாருங்கள், அப்படியே வந்து போட்டு நல்லா வந்து கிண்டுங்க. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் கூட வச்சு வந்து மேகி செய்யலாம், ஒன்றும் ஆகாது. நம்ம வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கோம். அதை எல்லோரும் வீடியோவில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆக மாதிரி ஆயிரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம ஃபைனலாக வந்து இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணலாம். ஆயில் வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒட்டாமல் வந்து மேகி வந்து டேஸ்டியாக வந்து கிடைக்கும். பிள்ளைங்க சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக வந்து நல்லா நீளமாக வரும்போது பிள்ளைங்க வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆயில் வந்து நிறையலாம் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக வந்து போட்டாலே போதும். பாருங்கள், இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் போட்டு கூட செய்யலாம். நம்ம வந்து ப்ளைன் நூடுல்ஸ் தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வந்து கார்னிஷிங்க்கு வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி போடும்போது பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவரே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப மேகி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷை வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுறதை வந்து வீடியோவாக பார்க்கும்போது ஒரு சூப்பராக ஒரு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணேன். ஸோ இது பிடிச்சிச்சின்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.